வணக்கம் மக்களே, தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏடிஎம் கார்டு, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான மகிழ்ச்சி தகவல் வந்திருக்கிறது மக்களே. இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காணொலியை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க மக்களே, வீடியோவிற்குள் சென்று விடலாம். ஏடிஎம் ப்ளஸ் ஆதார் கார்டு இருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ஏடிஎம்மை தேடி அலைந்து திரிந்து அப்படி அதை கண்டுபிடித்தும் மிஷினிலிருந்து பணம் இல்லை என்றால் கடுப்பாகி வங்கிகளை திட்டும் சூழ்நிலை அவ்வப்போது நிலவுகிறது. இனி வீட்டிற்கே வந்து ஏடிஎம் பணம் கொடுக்கப்படும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அப்படியான ஒரு சேவைதான் ஆதார் கார்டுடன் உதவியுடன் வழங்கப்படுகிறது மக்களே. என்னத்தான் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் என்று மக்கள் மாறினாலும் கையில் காசு இருந்தால்தான் அவசரத்திற்கு பயன்படுகிறது. இதனாலே ஏடிஎம் சேவை இன்றளவிலும் அப்படியே நீட்டிக்கிறது மக்களே. ஆனால் அதிலும் கூட பல்வேறு நடைமுறை சிக்கல்களை பார்க்க முடிகிறது. இதில் பலருக்கும் அனுபவம் இருக்கிறது மக்களே. நீங்கள் வங்கி கணக்கு வைத்திருக்கும் வங்கியினுடைய ஏடிஎம் உங்களது வீட்டில் அருகில் இருக்காது. அதாவது சரி, மற்ற ஏடிஎம்களிலிருந்து பணம் எடுக்க செல்லலாம் என்று நினைத்தால் பல நாட்களாக அதில் பணம் இருக்காது. அப்படியே பணம் இருந்தாலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பணத்தை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் மக்களே. இப்படி ஏதாவது சூழ்நிலை பலரும் கட்டாயமாக எதிர்கொண்டிருப்போம். இவர்களிடமிருந்து, அதாவது ஏடிஎம் பணம் வீட்டிற்கே வரும் என்று ஒரு சொன்னால் நம்புவதா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் தோன்றும். ஆனால் அந்த சேவையை இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி வழங்குகிறது மக்களே. அவசரமாக பணம் தேவைப்படும் நேரத்தில் வங்கிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது, அதாவது ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் மூலமாக வழங்கப்படும் இந்த ஆதார், அதாவது ஏடிஎம் சேவையை பயன்படுத்தலாம் மக்களே. இதன் மூலமாக வீட்டில் இருந்தபடியே பணம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஒரு பணத்தை தபால்காரர் அல்லது கிராமின் டக் சேவக் பயனாளர் உங்களுடைய வீட்டின் வாசலுக்கே கொடுப்பார்கள். இதற்கு ஆதார் கார்டு உங்களுடைய வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்க, அதாவது ஆதார் லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது இணைச்சிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே ஆதார் ஏடிஎம் சேவையை பெற முடியும் மக்களே. வங்கி வாடிக்கையாளர்கள் தங்களுடைய ஆதார் கார்டை அடையாளமாக பயன்படுத்தி ஆதாருடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கை பயன்படுத்துதல், இருப்பு தொகை அறிதல், பணம் எடுத்தல், பணத்தை போடுதல் போன்றவற்றிற்கும் இந்த ஒரு ஆதார் ஏடிஎம் சேவை வழங்கப்படுகிறது மக்களே. ஆதார் ஏடிஎம் சேவை பெற வேண்டுமானால் உங்களது வங்கி கணக்கு இந்திய போஸ்ட் பேமெண்ட் வங்கியுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதை உங்களுக்கு IPPB இணையதளத்தில் அணுகி தெரிந்து கொள்ளலாம், செய்தும் கொள்ளலாம். அதேபோல் ஆதார் கார்டு, வங்கி கணக்கு மற்றும் மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் மக்களே. பயோமெட்ரிக் அங்கீகாரம் மூலமாக பணம் வழங்கப்படுகிறது. ஆகவே வீட்டிலிருந்து பணத்தை பெறும் பொழுது பயோமெட்ரிக் சரிபார்ப்பு இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இந்திய போஸ்ட் பேமெண்ட் வங்கியில் ஆதார் சேவைக்கு விண்ணப்பித்து இணையதளம் மூலமாகவே ஆதார் ஏடிஎம் சேவையை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு சேவை மூலமாக அதிகபட்சமாக ரூபாய் 10,000 எடுத்துக்கொள்ள NPCI அனுமதிக்க வழங்குகிறது மக்களே. இப்படி வீட்டிற்கே கொண்டு வந்து கொடுக்கப்படும் பணத்திற்கு கட்டணம் எப்படி இருக்கும், வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் இது பொருந்துமா உள்ளிட்ட விவரங்களை இந்திய போஸ்ட் பேமெண்ட் பேங்க் தளத்தில் அணுகவும்.